ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான மாவு கோலம் செய்முறை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த மாவு கோலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சு வச்சீங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு டப்பால் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்துக்குள்ளே 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. ரேஷன் பச்சரிசி தாங்க நானும் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 டைம் மேலே நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கழுவி எடுத்தால் தாங்க நமக்கு அரிசி கோலம் மாவு செய்யும் போது நமக்கு நல்லா வெள்ளையாக இருக்கும். அதுக்காக தாங்க. இப்போ பாருங்கள், அரிசி கழுவியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் கழித்து கொஞ்சமாக அரிசி எடுத்து பாருங்கள். கையில் எடுத்து பார்த்து உடஞ்சிச்சின்னா அரிசி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜார்லங்க போட்டு அரைக்க போகிறோம். நம்ம கொஞ்சமாக செய்யறதுனால மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு வேளை அதிகமாக செய்யறதுன்னா மாவு மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க, நல்லா நைஸாகவே. இப்போ நான் எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரே டைமில் தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியும் ஆட் பண்ணிடாதீங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா போதுங்க, ஒரே டைம் அதிகமாக ஊற்றிடாதீங்க தண்ணியை. இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். நீங்களே பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச மாவு தனியாக எடுத்து ஒரு ஓரம் வச்சுருங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட நல்லா ஒரு ஒயிட் கலர் துணி ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் துணி வச்சுட்டு பாருங்கள், நீங்களும் இதே போல் செய்யுங்க. ஒயிட் கலர் துணி எடுத்துகிட்டு அடியில் வச்சுருங்க நீங்கள். இப்போ நம்ம அரைச்சிருக்க மாவை இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோன்னா, இந்த மாதிரி நம்ம ஊற்றும் போது லைட்டாக தண்ணி இருந்தாலும் உள்ளே இறங்கிரும், அதனால தான். இப்போ அரைச்சிருக்க மாவு எல்லாமே நான் அதை ஊற்றிக்க பாருங்க, நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம அரைச்ச மாவு எல்லாம் ஊற்றியாச்சு. நீங்களும் இதே போல் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரிசி மாவுக்குள்ளே தண்ணி இருக்கும், நமக்கு தண்ணி இல்லாமல் இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம உருண்டு கட்டுறது கரெக்டாக இருக்கும். ஒரு துணியில் போட்டு நீங்கள் மேலே வச்சு இது பண்ணிக்கோங்க. புழிஞ்சு மட்டும் புழிஞ்சிடாதீங்க. ஒரு வேளை நீங்கள் துணிக்குள்ளே போட்டு புழிஞ்சிட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அடியில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கிறது எல்லாமே தண்ணியாக வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா வெறும் சக்கை மட்டும்தான் இருக்கும். அதனால புழிஞ்சு மட்டும் புழிஞ்சிடாதீங்க. இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்க, அப்போதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம காட்டன் துணி யூஸ் பண்ணோம்னா சீக்கிரமாக தண்ணி வடிஞ்சிருங்க. இந்த மாதிரி எந்த துணினாலும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் மேலே ஒரு துணி மட்டும் வச்சு ஒத்தி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நீங்களே ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை. உங்களுக்கு ஒரு வேளை மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன பண்ணியும் தண்ணி மாதிரி தான் இருக்குன்னா, இப்போ பண்ண மெத்தட்லேயே பண்ணுங்க. அதே போல் ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆறி போயிடும். ஆறி போனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இதே மாதிரி செஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம கலர் சேர்த்துக்கலாம். கலராக மாக்கோலை ரெடி பண்ணிடலாங்க. ஒன்று ஒயிட் கலரு, ப்ளூ கலரு, எல்லோ கலர், ஆரஞ்சு கலர். நான் 3 ஃபுட் கலர் எடுத்துருக்குங்க. இப்போ கொஞ்சமாக எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட இருந்தால் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இல்லைனா கடையில் 2 ரூபாய் இல்லை 3 ரூபா தான் கிடைக்குங்க. கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தாங்க நீ ஆட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி ரொம்ப கொலன்னு போயிடுச்சுன்னா அதே மாதிரி துணி வச்சு நல்லா ஒரு லைட்டாக அழுத்து கொடுத்துங்க, போதுங்க. அதுவும் இல்லாமல் இப்படியே நீங்கள் வச்சுட்டாலையும் ஆறிட்டா கூட சரியாக போயிருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம களிக்கு அப்படியே வச்சிடலாம். அப்படி பண்ணுறதுனாலையும் ஆறிடுங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு துணி வச்சு அழுத்தி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இப்போ நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரல, அதனால நான் துணி வச்சு அழுத்தி காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த மாவில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போகுங்க, அதனால தான்.
இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதே பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ நான் அதே பிளேட்டில் எடுத்து வச்சேன் பாருங்கள். இப்போ இது ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்த கலர் ரெடி பண்ணிடலாம். அதே போல் கொஞ்சமாக நான் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். நம்ம அரைச்சி வச்ச அரிசி மாவு தாங்க. இப்போ நான் ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். நீங்களே பாருங்கள். இப்போ ஃபுல்லாகவே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள்கிட்ட எல்லோ கலரு, மஞ்சள் தூள் இருக்கும், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். குங்கும கலர் போட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் டார்க்காக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வெயிலில் காய வைக்கும் போது கலர் கரெக்டாக கிடைக்கும். இப்போ அடுத்த கலர் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுவும் ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ நம்ம லாஸ்ட் கலர் கலந்துடலாம் வாங்க. லாஸ்ட் ஃபுட் கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தாங்க. இப்போ இதுவும் ஃபுல்லாக கலந்து எடுத்து வச்சிடலாம். ஒரு ஓரம் வச்சிடலாம். அதே மெத்தட் தாங்க. ஈரப்பசை இருந்துச்சுன்னா துணியில் ஒத்தி எடுத்துக்கலாம். இல்லை ஒரு 10 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இப்போ இதை நான் ஒரு ஓரம் வச்சுட்டு போகிறேங்க. இப்போ ஃபுல்லாகவே கலந்தாச்சு. இப்போ நம்ம ஒயிட் கலர் எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் கலரை பார்த்து எடுத்துக்கலாம். நமக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு 3 கலர் கிடச்சிருக்கு. ஒயிட் கலரோடு சேர்த்து 4 கலர் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாங்க. இந்த மாக்கோலம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பூஜை ரூமில், கேஸ் மேலே, வாசப்படியில் உங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கெல்லாம் போட்டுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ சீக்கிரம் அழிஞ்சியும் போகாதுங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கிறதுனால அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம கோலம் போடுறதுனால நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி தாய் வருவாங்க. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப அழகு சேர்க்குங்க. இப்போ ஒயிட் கலர் ஃபுல்லாகவே பண்ணியாச்சுங்க. நீங்களும் உங்களுக்கு எந்தெந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்லாம் நீங்கள் பண்ணிக்கலாங்க. இப்போ இருக்கிற மிச்சம் இருக்கிறது எல்லாமே இதே போல் நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லோ கலர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ப்ளூ கலர் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக. இன்னும் ஆரஞ்சு ஒன்று பேலன்ஸ் இருக்குது. இப்போ இதுவும் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ ஆரஞ்சு கலரும் பாருங்கள் எனக்கு பிடிச்ச ஷேப்பில் நானும் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்களும் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நான் வெயிலில் கொண்டு வந்து காய வச்சுட்டுங்க. வெயிலில் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருக்கணுங்க. நீங்கள் ஒரு 2 நாள்லாம் வைக்க தேவையில்லைங்க. ஒரே நாள் வச்சா போதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்கும். இந்த டைமில் நல்லா வெயில் காஞ்சா போதும். நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு. வெயிலில் காலையில் வச்சுங்க. ஈவினிங் தாங்க எடுத்து வந்தேன். இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு மாவு ஒயிட் கலர் கட்டி எடுத்து போட்டுக்கட்டுங்க. இப்போ இது ஃபுல்லாகவே கரைச்சி எடுத்துடலாம். நான் கோலம் போட்டே காமிச்சிடறேன். நீங்களே பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கோலம் போட்டிருக்கேன். யாராச்சும் இது கோலமான்னு மட்டும் கேட்டுறாதீங்க. இது கரைச்சதுக்கப்புறம் லைட்டாக கீழே தரையில் போட்டு பாருங்கள். ஏன்னா கரைச்சி முடிச்சதுக்கப்புறம் இது கரெக்டான பதம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தரையில் போடும்போது திக்காக வரணுங்க. அப்போ தான் இது கரெக்டான பதம்னு அர்த்தம். ஒரு வேளை திக்காக இல்லைனா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மாவு உருண்டை சேர்த்துக்கலாங்க. ஒரு குட்டி துணி பீஸ் எடுத்துக்கோங்க. பாருங்கள் அதில் அழுத்தி நம்ம கை விரலை வச்சு தாங்க நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள் நீங்களே பாருங்கள். இதே மாதிரி பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ நான் சும்மா துணியில் வச்சு கொஞ்சமாக லைட்டாக பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எனக்கு ஒயிட் கலரில் வருது. நீங்களே பாருங்கள். நமக்கு இன்னும் திக்காக வேணாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மாக்குளம் பார்த்தீங்கன்னா வீட்டில் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம அடுத்த கலரும் கலந்து காமிச்சிடறேன், நீங்களே பாருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கலக்கிக்கலாம். இப்போ நான் அடுத்த கோலமும் போட்டு காமிச்சிடறேன், நீங்களே பாருங்க. இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அழிஞ்சு போகாதுங்க, அப்படியே இருக்கும். நம்ம அழிக்கிற வரைக்குங்க நானே தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குங்க. நல்லா ஈர துணி வச்சதுக்கு அப்புறம் தாங்க கழுவி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் கேஸ் ஸ்டவ் மேலே போட்டு காமிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பூஜை ரூமில், ஷெல்ஃபில், இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் மேலே, வாசப்பட்டில் போடுறதுனால கண்டிப்பாக சொல்கிறேங்க வீட்டில் ரொம்பவே நல்லது நடக்குங்க. இப்போ நம்ம பூ மாதிரி போட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன், யாரும் கமெண்டில் திட்டிடாதீங்க. இப்போ நம்ம கலர் பண்ணிடலாம். இதுக்கு அதே மாக்குளத்தோட கலர் தாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. நான் போடும்போது இவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா கோலம் போட தெரிஞ்சுங்கள போட்டாங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இன்னும் மாக்கோலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கலர் வேணாலும் செஞ்சு வச்சுக்கலாங்க, உங்களோட இஷ்டம் தாங்க. இது நல்லா வெயிலில் காய வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வருஷம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாதுங்க, அப்படியே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவைப்படும் போது கொஞ்சமாக எடுத்து நீங்கள் கரைச்சி இது மாதிரி செஞ்சுக்கலாம். நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போல்லாம் எடுத்து நீங்கள் கரைச்சி இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.